வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற பகுதியில் இறைவனை உருவங்களில் வழிபாடு பண்ணுறதை நம்ம பார்த்தோம். அதாவது கோயில்கள் தோறும் கருங்கல் வடிவத்திலேயோ அல்லது உலா திருமேனி என்று சொல்லக்கூடிய ஐம்பொன் வடிவத்திலேயோ இறைவனை நம்ம வழிபாடு பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொஞ்ச காலம்னா நான் சொல்கிறது ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி தீர்த்தத்தையே சாமியாக வழிபாடு பண்ணியிருப்பாங்க. தீர்த்தம்னா ஒரு குளம் இல்லை வாபின்னா கிணறு. அந்த தீர்த்தமே சாமியாக இருக்கும். அதனுடைய வழிபாட்டு முறையே வித்தியாசமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வழிபாடு அப்படிங்கிறது அம்பாளுடைய சாஸ்திரத்தில் சாக்த தந்திரங்களில் ரொம்ப பிரசித்தமாக சொல்லியிருக்கா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கவுஹாத்தி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா காமாக்கியாங்கிற இடம் இருக்குது. அந்த காமாக்கியாங்கிற இடம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக வெளியில் கோயிலெலாம் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நமக்கு கோயில்னு ஒன்று தென்னகத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம், மூலஸ்தானத்தில் அம்பாளுடைய சிலை இருக்கும், புடவை கட்டியிருப்பா, வெட்டி கட்டியிருப்பா. அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும். அந்த மாதிரி இல்லாமல் மூலஸ்தானம் பார்த்திங்கன்னா வெறும் கிணறு. அதில் ஒரு மலை மேலே இருக்க அந்த கோயில், அதில் தண்ணி உற்பத்தி ஆகிற இடத்த தான் கோயில் அப்படின்னு சொல்லி அதில் தான் அம்பாள் இருக்கா அப்படின்னு வழிபாடு பண்ணுறா. அதுக்கு எல்லா இடமுமே அந்த தண்ணி ஊற்று இருக்குது. அப்போ ஊற்று தோன்றுகிற இடங்களை அம்பாலாக ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சாக்த தந்திரங்களில் நிறையா சொல்லியிருக்கா. சாக்தங்கிறது உமையம்மையே முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபடப்படுகிற ஒரு சமயம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் திருமயானம்னு ஒரு இடம் இருக்குது. திருக்கடையூர்லேருந்து நேர் பின்னாடி இருக்குது. இங்கேருந்து இந்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலேருந்து அந்த மயானேஸ்வரருக்கு மார்க்கண்டேயர் போயிட்டு வந்தார், இதுக்கும் சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அந்த சுரங்கம்லாம் இருக்குது, அது பின்னாடி எந்த அளவுக்கு அடைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியாது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கிணறு. அந்த காலத்தில், அதாவது மார்க்கண்டேயர் காலத்தில் கிணறுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதை எப்படி அவங்க எடுப்பாங்க, குளம் தோண்டிடலாம் நீட்டலாம். ஆனால் கிணறுன்னு ஒரு குறுகியான இடத்துல தோண்டி அந்த இடத்துல கங்கையை பொங்க வச்சு வழிபாடு பண்ணியிருக்கார். பொங்கி வருவதற்கு பேர் தான் கங்கைன்னு பேர். மார்க்கண்டேயர் கங்கையை கூட கொண்டு வந்திருக்கார். அப்போ கங்கை அப்படிங்கிற ஒரு தீர்த்த தேவதை எப்படி இருக்கோ அதே மாதிரி இது கங்கை அப்படிங்கிற ஒரு அம்மன். அது காசியில் இருக்கிறதா நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, ஆத்ம சுத்தி பண்ணக்கூடியவர், பித்ருகளுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர். அது மாதிரி கங்கையை பற்றி நிறைய வரலாறு இருக்குது. அதே மாதிரியே துர்க்கையினுடைய வழிபாடு, அந்த துர்க்கையினுடைய வழிபாடை இந்த மாதிரி கிணத்துல பண்ணுறது அப்படின்னு ஒரு முறை வச்சுருக்கா. இந்த துர்க்கையை எதுக்கு வழிபாடு பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நான் சொல்கிறேன், இப்போ வடக்க சொன்னேன், அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் பாலை சார்ந்த நிலம். இப்போ குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, நான் சொல்கிறது தொன்மையான தமிழகம். அதில் பார்த்திங்கன்னா மலை சார்ந்த இடத்துக்கு முருகன் சொல்கிறா, கடலோர பகுதிக்கு வண்ணன் சாமி சொல்கிறா, வயலில் இருக்கிற இடத்துக்கு இந்திரனை சொல்கிறா. அந்த மாதிரி திரிஞ்சு போய் யுத்தத்தினாலேயோ இல்லை தொடர்ந்து வறண்ட பகுதியினாலேயோ, அதாவது மழை பெய்யலை, தீர்த்தங்கள்லாம் வற்றி போச்சு அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த இடம் பாலையாக திரிந்தது பாலை. அந்த மாதிரி ஒரு பாலை நிலமாக இருக்கிற பொழுது கொற்றவையை வழிபடுகிற ஒரு மரபு, கொற்றவை அப்படின்னு சாமி. இந்த கொற்றவை அப்படிங்கிறவ பார்த்திங்கன்னா வெற்றியை தரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இந்த கொற்றவைக்கு உயிர் பலியிட்டு வழிபாடு செய்கிற வழக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அப்படி உயிர் பலி எப்போ கொடுப்பாங்க, இந்த கொற்றவையை எப்படி வணங்கி இருக்கிறார்கள் அப்படின்னா, நம்ம மகாபாரதத்தில் ராமாயணத்தில் கூட இந்த உயிர் பலி விடும்போது
அரவணை வந்து ஒரு உண்மையான வீரனை வந்து வெட்ட சொல்கிறா களபலிக்காக அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி ஒவ்வொரு யுத்தத்தின் போதும் இந்த கொற்றவை வீரர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதுக்கு களபலி கொடுக்கறதுக்காக தன்னை கழுத்தை தானே வெட்டிக்கணும். ஒரு வீரனாக இருப்பான், அவனுடைய கழுத்தை அவனே வெட்டிப்பான். அது மாதிரி ஒரு மரபு. வெட்டி அதை பலமாக காணிக்கையாக்குறதுங்கிறது அந்த மன்னனுக்கு வெற்றியை தரும். அது வீரர்கள் செய்கிற வழிபாடு, வெற்றிக்காக செய்கிற வழிபாடு. அதான் மாத்திரம் இல்லாமல் பழைய காலத்தில் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ரொம்ப வலு உள்ளவங்க 40 வயசு வரைக்கும் தான் சண்டை போடலாம். ஆனால் யுத்தம் அதுக்கு மேலே நடந்துகிட்டே இருக்குமே. ஆனால் இந்த 40 வயசு உள்ளவா ஏற்கனவே பல களங்கண்டவா தன்னுடைய மன்னன் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தினால இந்த மாதிரி போர்க்காலங்களில் வந்து கொற்றவைக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணுவாள். அந்த வழிபாடில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தன் தலையை தானே கொடுப்பாள். அந்த மாதிரி துர்க்கையை வழிபாடு பண்ணுற இடங்கள் இருந்திருக்கு. அந்த இடங்களுடைய உக்ரம் தாங்க முடியாமல், அந்த அம்பாளுடைய உக்ரம் தாங்க முடியாமல் அதை வந்து என்ன பண்ணியிருக்கா, ஒரு தீர்த்தசாரம்னு சொல்லுவாள். தீர்த்தசாரம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தண்ணிக்குள்ளே அந்த அம்பாளுடைய அனுகிரக சக்தி அதை வந்து குறைவுபடுத்துவது, அந்த வீரியத்தை குறைச்சி மங்களமாக அதை ஆக்கிறது. அந்த மாதிரி ஆக்கிறது தான் சிம்ம தீர்த்தம்னு. திருவிடைமருதூர், விரிஞ்சிபுரம் இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா சிம்ம தீர்த்தம்னு இருக்கும். இந்த சிம்மம்னா வெளியில் பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கும். அந்த சிங்கத்து வாய்க்குள்ளே போய் நம்ம உள்ள கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணத்துலேயே சாமி, அது வந்து துர்க்கை அந்த வழிபாடு. அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதுல என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினச்ச காரியத்தை நினச்ச மாத்திரத்திலேயே காரியத்தடையை நீக்கி நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கடவுளாக வழிபாடு செஞ்சுருக்காங்க தீர்த்தத்தையே. அது வந்து விரிஞ்சிபுரத்தில் சிம்ம தீர்த்தம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவிடைமருதூர் கோயில்லையும் சிம்ம தீர்த்தம் இருக்கிறதா சொல்கிறான். இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துர்க்கை வழிபாட்டு முறை இருந்து பின்னாடி வந்து அது அம்பாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜலத்தை வழிபாடு பண்ணுறா மாதிரி நம்ம அது மாறுபட்டு விட்டது. அப்போ வந்து அம்பாளை வந்து தீர்த்தத்தில் வழிபாடு பண்ணுறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அந்த தீர்த்தத்தில் அம்பாள் இருக்கிறதுனால அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக சிங்கம் மாதிரி போட்டால் அது வந்து கொற்றவையை குறிக்கிற அடையாளம். அந்த கொற்றவைக்காக சிங்கத்தை போட்டு அதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, கிணறு, அது வாய்க்கு உள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்கும். போய் பார்த்தா அங்கே கிணறு இருக்கும். அந்த ஜலத்தில் சாமி ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணும். இந்த மாதிரி சிம்ம தீர்த்தத்தில் வழிபாடு பண்ணினால் இந்த விவாகத்தடை, காரியத்தடை இதெல்லாம் நிவர்த்தியாகும், வெற்றி உண்டாகும். இது விரிஞ்சிபுரத்துலேயும் இருக்குது, திருவிடைமருதூர்லேயும் இது இருக்கிறதா சொல்கிறான். அதை நாம் வணங்கி காரியத்தடை நீங்க பிரார்த்திப்போமாக.